எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆதார் கார்டை வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, ஸோ அதோட நம்பரும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, அது எப்படி வந்துட்டு ஃபோன் நம்பர் மூலியமாக வந்துட்டு எடுக்கிறது, அதாவது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் மூலியமாக எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. Subscribe. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அதில் உடாயின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வந்தலையும் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேஜ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பற்றி ரிட்ரீவ் லாஸ்ட் ஃபோர்கட்டன், ஸோ அந்த ஆப்ஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே நேம்ஸு, ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு சொல்கிறாங்கன்னதை வந்துட்டு நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ என்ன வருது நீங்களே பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் வந்துட்டு தப்பான ஒரு ஆதார் ஐடி இல்லாட்டி மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு கிடைக்கும். அதாவது உங்களோட நேம் எதுவுமே கரெக்டாக இல்லை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு வார்னிங் சிம்பிள் வந்துட்டு வரும். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகிறீங்க. ஸோ இப்போ உங்களோட கரெக்டான அந்த பேர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான அந்த கேப்சாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக என்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு மொபைலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் படி இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த ஓடிபியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு காட்டுவாங்க. அது என்ன ஆப்ஷன்னா, ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களோட ஆதார் நம்பரை வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்காது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உடனே வந்துட்டு உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ அது எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 hour 2 hourக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு உங்களோட ஆதாரோட நம்பர் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துட்டு உங்களுக்கு டெவலப் பண்ணணும்னா, ஸோ அதே அந்த உடாய் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு அதில் டவுன்லோட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் வந்துட்டு ஷோவும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் கீழே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட ஆதார் கார்டு வந்துட்டு ஷோவாகும். ஸோ அதன் வழியாக நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மக்களே. ஸோ இதை பற்றி தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட டுடே பேக் டு நேச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன சின்ன யூடியூபர்ஸும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ.